ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 94வது வார்டில் வந்து காமாட்சி அம்மன் கோவில் சொல்லிட்டு இருக்குது. அந்த கோயில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் உள்ளாக இருக்குது. இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இதை நீங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக இதில் நீங்கள் என்ன முன் எடுத்துருக்கீங்க? கேள்விப்பட்டேன் அதை பற்றி. அதாவது அங்கே இருக்கிற அந்த காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற நிலம் வந்து அரசுக்கு சொந்தமான நிலம்னு ஆர்டிஐலே வந்திருக்குது, தகவல் வந்திருக்குது. அதாவது எப்படி ஒரு 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 லேஅவுட்டை ப்ரொமோட் பண்ணும்போது, அரசாங்கம் ஒரு லேஅவுட் போடும்போது அந்த லேஅவுட்டில் பூங்கா எங்கே வரும், அரசு பள்ளி எங்கே வரும், இந்த மாதிரி ஆலயங்கள், மசூதி, அப்புறம் ஒரு கிறிஸ்டியன் இதுக்கு ஒரு இது வழிபாட்டு தலங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஒதுக்கீடு பண்ணப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த காமாட்சி அம்மன் கோயில். அந்த கோயிலில் அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ண இடத்துல வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலை கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் கட்டலை, அதை ஊர் மக்கள்கள்லாம் நிதி திரட்டி அதை வந்து அந்த கோயிலை கட்டமைச்சு அதை நிர்வகிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நிர்வகிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 மாதம் இருக்குன்னு, 4 மாதம் இருக்குமா, 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் அமைப்புக்கிட்ட அந்த நிர்வாகம் வந்து அந்த கோயிலோட நிர்வாகத்தை ஒப்படைச்சதா சொல்கிறாங்க. அது வந்து ஊர் மக்கள் யாருக்குமே தெரியல. அது இவங்களே ஒரு தனிப்பட்ட முறையில் அதுக்காக ஏதோ தொகை கைமாற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. உறுதியாக நமக்கு தெரியல அது எவ்வளோ தொகை கொடுத்தாங்க, என்ன தொகையில், என்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து அந்த நிர்வாகத்தை கைமாற்றினாங்கன்றதும் சரியாக, அதாவது ஆதாரம் இல்லை. அதனால் வந்து நான் அதை வந்து தெளிவாக சொல்ல விரும்பலை. ஆதாரமாக தெரியல. ஆனால் ஏதோ தொகை கைமாறி இருக்குன்றது வந்து உண்மை. அது வந்து அமைப்பு பேர் வந்து சின்மயா சேவா சங்கம் சொல்லி ஒரு அமைப்பு கிட்ட இந்த காமாட்சி அம்மன் கோயிலை கொடுத்தது. இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன யார் வேணா என்னங்க பண்ணலாம். இது இந்த ஊர் மக்களுடைய கோயில். இது எப்படி ஊர் மக்கள் கோயில் ஆகுதுன்னா, எப்போ ஒரு கோயிலுக்குள்ளே உண்டியல்னு ஒன்று வச்சு நிதி திரட்ட ஆரம்பிச்சிங்களோ அது வந்து அந்த ஊர் மக்களோட சொத்தாயிடுது. ஏன்னா எல்லாரோடைய பங்கீடில் தான் அந்த கோயில் நிர்வகிக்கப்படுது. அப்போ வந்து அந்த ஊர் மக்களும் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறாங்க. அப்போ அந்த கோயில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் அந்த ஊர் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேணும். அதுதான் வந்து நடைமுறை. சட்டப்படி நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, அதான் உலக நடைமுறை அதுதான். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை செய்கிறாங்க. அதை வந்து அந்த காசை எடுத்து பராமரிக்கிறதுக்கு இன்னைக்கு இவ்வளோ செலவு, இன்றைக்கி அந்த செலவு, வரவு செலவு பார்க்கறதுக்கு தான் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டியாக உருவாகி அதை நிர்வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் கைமாறிச்சுன்னு கேட்கும்போது என்ன பண்ணாங்க, எங்களால் நிர்வகிக்க முடியல, அதுக்கான எங்களுக்கு சரியான திறன் பத்தலையோ இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சரி, உங்களால் நிர்வகிக்க முடியலன்னா ஊர் மக்களை கூப்பிட்டு ஒரு கூட்டு அமர்வு நடத்தி ஒரு கலந்தாய்வு நடத்தி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். என்னப்பா நம்மளால் முடியல, ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படி முடிவு எடுத்து யார்கிட்ட கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், நீங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நீங்கள் இதையே சொல்கிற அந்த சங்கத்துக்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து கேள்வியே கிடையாது. ஏன்னா ஊர் முடிவு எடுத்துருச்சு. ஆனால் இது இங்கே எதுவுமே நடக்கலை. ஒரு திருட்டுத்தனமாக இந்த வேலையை பார்த்துருக்காங்க. திருட்டுத்தனமாக பேசி கைமாற்றிட்டு போயிட்டே இருந்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து உண்டியலில் பணம் இருந்ததாகவும், அங்கே அந்த சாமிக்கு வந்து சில நகைகள், தங்க நகைகள் இருந்ததாகவும், அது எல்லாமே வந்து இப்போ சங்கத்துக்கிட்ட கைமாறிடுச்சு. இது சம்பந்தமாக வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோடைய வில்லிவாக்க மேற்கு மண்டல செயலாளர் செந்தில் அவர்கள் வந்து அதுக்கு ஆர்டிஐ போட்டு இந்த தகவலாம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது சம்பந்தமாக புகார் மனு கொடுத்துருக்குறாங்க, அறநிலையத்துறை கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சிருக்காங்க. பட் எங்கேருந்து இது வரைக்கும் தகவல் திருப்பி பதில் மனு வரவே இல்லை. இப்போ அவர் புகார் கொடுத்த 30 நாட்கள் பதில் தெரிவிக்கணும் இல்லைங்களா அரசாங்கம்? அதுதான் அது வந்து அவங்க வந்து கண்டுங்காணாமல் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறன்றனால நம்ம இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணான்னு சொல்லி ஒரு மேம்போக்கான வேலை இதை கையாளுறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் இப்படியே விடுறதா இல்லை. இது பண்ணலைன்னா அடுத்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை தான் நாடுவோம். எதுக்கு எடுத்தாலும் அந்த நீதிமன்றத்தை தான் போய் தொடர்பு வந்து அது நாடுவோம். அது நாடி அதுக்கான சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளும். நன்றி.